விழுந்தால் படிடுவோம். நற்கருணை நாதரை நம் மத்தியிலே வரவேற்போம். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. ஒரு 2 நிமிடம் அப்படியே நற்கருணை நாதரை உற்று பார்த்து கரம் குவித்து இந்த பலிபீடம் சூழ்ந்து வானதூதர்களும் வானதூதர்களின் திரள்களும் கெருபுகளும் செராஃபின்களும் இதோ அவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய உயிரோடு வாழ்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று பார்ப்போம். கரங்கள் குவித்து கண்கள் திறந்து வானதூதர்கள் வானதூதர்களின் திரள்கள் கெருபுகள் செராஃபீன்கள் விண்ணகவாசிகள் எல்லாம் ஆராதனை 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 என்று ஆராதிக்கின்ற குரல் நம்முடைய உள்ளங்களுக்குள்ளாய் மிக சத்தத்தோடு கேட்பதை உணர்வோம். விண்ணகத்தில் அந்த ஆராதனை எப்படியாக இருக்கும் என்று சொன்னால், பெரும் கூச்சலினுடைய ஒரு சத்தம் என்று திருவழிபாடு நமக்கு சொல்கிறது. இடி முழக்கத்தை போல அந்த ஆராதனை இருக்கும் என்று திருவழிபாடு புத்தகத்தில் இறை வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். இந்த பலிபீடம் சூழ்ந்து வானதூதர்கள் வானதூதர்களின் திரள்கள் கெருபுகள் செராஃபீன்கள் நாம் உயர் வணக்கம் செலுத்தினோமே. தென்னிந்தியாவினுடைய மசவியில் இந்த குகையில் தன் மகிமையான பிரசன்னத்தை வெளிப்படுத்தி இந்த நொடி பொழுது வரையிலுமாக நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அன்னை மரியாள், எல்லா விண்ணகவாசிகளும் அவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிற குரல் நம்பிக்கையோடு முழந்தால் படியிட்டு அந்த குரலை வாஞ்சையோடு கேட்க துடிக்கிற எல்லோருடைய செவிகளுக்குள்ளாகவும் இதயத்திற்குள்ளாகவும்
கேட்டுக்கொண்டிருக்கிறது. கரம் கூப்பியவர்களாய் சிரம் தாழ்த்தி அவரை ஆராதனை செய்து உடைய மகிமையான பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் இறைவா நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி அவரை துதிக்கவிருக்கிறோம். ஆகவே குழந்தை இயேசுவின் புனித தெரேசா விண்ணகத்திலிருந்து ரோஜா மலர்களை அருள் வரங்களாக பொழிந்து ஒன்றிணைத்து கொண்டு வந்திருக்கிற குழந்தை இயேசுவின் புனித தெரேசா டிவைன் நகர் ஒசூரிலிருந்து வந்திருக்கிற பாடல் குழுவினர் நற்கருணையுடைய வீரர்களோடு இணைந்து கரங்கள் தட்டி ஆராதனை ஆராதனை என்று பாடுவோமா? கைதட்டி எல்லாருடைய கைகள் உற்சாகத்தோடு தட்டி ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 அப்பாவுக்கே ஆரையிலும் ஆரையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை ஆராதனை உற்சாகத்தோடு கரம் தட்டி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை கரங்கள் உற்சாகத்தோடு தட்டி வானதூதர்களோடு கெருபுகள் செராபீன்களோடு துணையாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 சேர்ந்து பாடுவோமா? ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை நல்ல கைகளை உற்சாகமா தட்டுவோமா? அந்த சிறு குழந்தைகளே கைகளை உற்சாகமா தட்டி உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை தேகசம்பவே உமக்கு ஆராதனை மெசியாவே உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை மெசியாவே உமக்கு ஆராதனை கை உயர்த்தி தட்டி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை உயர்த்தி ஆராதனை தட்டி கைகள் உயர்த்தி தட்டி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை கரம் தாழ்த்தி கைகளை உற்சாகமா தட்டி ஆண்டவரை ஆராதனை செய்கிறோம் என்ற உணர்வோடு பிதாவே உமக்கு ஆராதனை அனுகூலமானவரே ஆராதனை மலையே உமக்கு ஆராதனை ஆண்டவரே உமக்கு ஆராதனை கைகள் தட்டி உமக்கு ஆராதனை
ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையால தெய்வமே உமக்கு ஆராதனை என்று சொல்லி ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. கரம் உயர்த்தி தட்டி ஆராதனை ஆராதனை, எல்லா கரங்களும் எல்லா நாவுகளும் ஆராதனை ஆராதனை என்று சொல்லி ஆராதனை துதி ஆராதனை 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 அப்பாவுக்கே. ஆராதனை அப்பாவுக்கே. கரம் உயர்த்தி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை மீண்டுமாய் உற்சாகத்தோடு ஆராதனை ஆராதனை கைகள் தட்டி துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை இன்னும் ஒரு விசை ஆராதனை ஆராதனை உற்சாகத்தோடு துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. அப்படி இரண்டு கரங்களை உயர்த்துவோமா எல்லாரும்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இசைஞானி இளையராஜாவுடைய ட்ரூப்ல வாசிக்கிற இசை வல்லுநர்கள் இங்க இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு முன்பாக தங்களையே தாழ்த்தி அவரை ஆராதனை செய்வதற்கு நமக்கு உதவி செய்வதற்கு வந்திருக்கிறாங்க. அப்படியே கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தி வானதூதர்கள், கெருபுகள், செராஃபீன்கள், வானதூதர்களுடைய திரள்களோடு சத்தம் எழுப்பி எல்லாருடைய குரல் எழுப்பி எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு பாடுவோமா? ஆராதனை ஆராதனை, மக்கள் எல்லாருடைய குரல் துதி ஆராதனை ஆராதனை சத்தத்தோடு ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை இன்னும் ஒரு விசை குழந்தைகளுடைய குரல்களோடு ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆலயிலும் ஆராதனை அப்பாவுக்கே. அப்பா காலையிலும் மாலையிலும் உம்மை ஆராதனை செய்வேன். ஆலயிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஒரு விசை கூட சத்தம் எழுப்பி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தியவர்களாக சொல்லுவோம். ஆராதனை 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 சத்தம் எழுப்பி சொல்லுவோம். ஆராதனை 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 ஆராதனை
சத்தம் எழுப்பி ஆராதனை ஆராதனை எல்லா நாவுகளுமாய் துதி ஆராதனை ஆராதனை ஆண்டவரே உம்மை மட்டுமே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆராதனை உம்மை மட்டுமே நாங்கள் வழிபடுகிறோம். துதி ஆராதனை ஆராதனை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஓகே, அன்புக்குரியவர்களே, இப்போ ரெண்டு கரங்களை அப்படியே உயர்த்துவோம். நான் சொல்லக்கூடிய ஜெபத்தை எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். அப்பா உம்மை ஆராதிக்கிறோம். கொஞ்சம் கூட நல்ல சத்தமா அப்பா உம்மை ஆராதிக்கிறோம். இங்க இருக்கிற சின்ன குழந்தைகள், சிறுவர்கள், உங்களுடைய குரல் இன்னும் கேட்கல. நல்ல சத்தமா அப்பா உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம். மூவர் இறைவா உம்மை ஆராதிக்கிறோம். ஒரு இறைவா உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. கைகளை நல்லா உற்சாகமா தட்டி எல்லா ஆராதனையும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுப்போம். அப்படி அமர்ந்து கொள்வோம். எல்லா அருட்பணியாளர்கள் பீடத்தில் வாங்க. எல்லா அருட்பணியாளர்களும் பீடத்தில் வந்து அமர்வோம். அன்புக்குரிய குழந்தை செல்வங்களே, அன்புக்குரிய வளர் இளம் பருவத்தினே, இளைஞர்கள், இளம் பெண்களே, அம்மாக்களே, அப்பாக்களே, பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த தென்னிந்தியாவினுடைய மசபையில் மலை பீப்பள்ளிப்பட்டி புனித லூர்தானினுடைய திருத்தலத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இங்கே குருக்கள் இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சி கடவுள் விரும்பியதினாலே அவருடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக உங்கள் முன்னாடி நாங்கள் நிற்கிறோம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு அற்புதமான தருணம். காரணம் என்னன்னா, அருட்தந்தை ஆண்டனி சாமி, உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அருட்தந்தை ஆண்டனி சாமி இப்போது தன்னுடைய முதுமை பருவம் காரணமாக அவர் ரிட்டையர்டு ஹோமில் இருக்கார். உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, எனக்கு நினைவு இருக்குது. இங்கே இருக்கிற அநேகருக்கு நினைவு இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவருடைய பங்கு பணியினுடைய நேரத்தில் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார். இந்த இடத்துல மாதத்தின் முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சியை நிகழ்த்துவதற்காக இதே இடத்தில் நின்று உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க ஆண்டவர் அன்று என்னை பயன்படுத்தினார். இன்று உங்களுடைய பாசம் மிகுந்த பங்கு தந்தை அருள் தந்தை அருள்ஜோதி அடிகளார் அவருடைய வழியாக நம்முடைய மறை மாவட்டம், தருமபுரி மறை மாவட்டத்தினுடைய மிக அற்புதமான ஒரு சொத்து, ஏன் தென்னிந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து. எத்தனையோ நபர்களுடைய உள்ளம் ஏங்கிக் கொண்டிருந்தது, இதுபோல மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சியை நாம் இந்த இடத்துல துவங்க வேண்டும், அன்னை மரியா வழியாக ஆண்டவரை வழிபட வேண்டும், அவரை ஆராதனை செய்ய வேண்டும், வார்த்தை கேட்க வேண்டும், வார்த்தை வழியாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ பேருடைய ஏக்கம், எத்தனையோ பேருடைய ஜெபங்கள். இன்று ஆண்டவராகிய தெய்வம் அதற்கு நமக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. கரவுளை எழுப்பி கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் நல்ல உற்சாகத்தோடு. அன்புக்குரியவர்களே, எந்த அருமையான நாளிலே சகோதரர் ஜெரோம் கோணாம்குப்பம் அந்த இடத்துல லைவ் டெலிகாஸ்ட் கொடுத்துட்டு மர்சி சேனல் நம்ம சகோதரர் ஜெரோம் அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறாங்க. நமக்கு வழக்கமாக உதவி செய்யக்கூடிய கோயம்புத்தூர்லேருந்து நம்முடைய டெக்னிக்கல் டீம் அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. நம்முடைய பி பள்ளிப்பட்டியினுடைய மசபியல் இந்த மலையை சார்ந்த ஒரு யூடியூப் சேனல் 8 மணிக்கு தான் நேற்று ஆரம்பித்தோம், அதனால் 8 மணிக்கு ஒளிபரப்பு ஆகும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய வார்த்தை சொல்கிறது, திட்டங்கள் எல்லாம் யாருடையது? நல்லா சத்தமாக சொல்லணும். ஓகே, உங்களுக்கு இப்படி சொன்ன, குழந்தைகளுக்கெல்லாம் சொன்னேன், பிளான் யாருது? எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் யாருது? பிளான் எல்லாம் அவருடையது. பிரைஸ் தி லார்ட். இப்போ எனக்கு டிவைன் நகர் பங்குலேருந்து எல்லா கொயர் மெம்பர்ஸும் இங்கே வந்திருக்கிறாங்க. எல்லோரும் லீவ் போட்டு காலேஜில் வேலைக்கு போகிறாங்க, எல்லாம் லீவ் போட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக. திட்டங்கள் நம்முடையது அல்ல. யாருடையது திட்டம்? பிளான் யாருடையது? செயல்படுத்தக்கூடியவர் யாரு? நாங்கள் எல்லாம் ஒரு சாதாரண கருவிகள் மட்டுமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாருக்குமே தெரிந்த பகுதி தான். எத்தனை பேர் நீங்கள் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க? இறை வார்த்தை
அடுத்த மாதத்திலிருந்து மாதத்தின் முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சிக்கு நீங்கள் வரும்போது நாங்கள் இவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் பைபிளை மட்டும் கொண்டு வரணும். ஏன்னா இந்த ஒரு 3 மணி நேரம் ஒரு 4 மணி நேரத்திற்காக ஒரு பிரசங்கியாரை பிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். அதிலும் மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்று இந்த பாப்புலர் ப்ரீச்சர்ஸ் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி அவங்க வருகின்ற பொழுது ஆண்டவருடைய செய்தியை நம்ம கடந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பைபிள் நம்முடைய கையில் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் எதற்காக என்று சொன்னால் வார்த்தையை கேட்பதற்காக, வார்த்தையாம் இறைவன் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக. பிரைஸ் தி லார்ட். ஓகே, அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த பகுதி வாசிக்கக்கூடிய இந்த பகுதியானது எல்லாருக்குமே தெரிந்த பகுதி தான். ஆகவே வழக்கமாக நம்ம நற்செய்தி வாசிக்கும் போது எந்திரிச்சு நிற்போம். இப்போ வேண்டாம், ஏன்னா திரும்பி உட்கார்றதுக்குள்ளே நீங்கள் ரொம்ப கடினப்படுவீங்க. ஆகவே நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே விவிலியம் வைத்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இந்த பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 முதல் 12 வரை. ஜான் சாப்டர் 2 verses 1 to 12. யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 முதல் 12 வரை. எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பகுதி தான், சரியா? ஓகே, இறை வார்த்தை வச்சிருக்கிறவங்க என்னோட சேர்ந்து நீங்கள் வாசிங்க. நீங்கள் என்ன மொழியில் வச்சுருந்தாலும் சரி, என்ன மொழியில் வச்சுருந்தாலும், தமிழ், இங்கிலீஷ், கன்னடா, தெலுங்கு, எது வச்சுருந்தாலும் சரி. ஏன்னா நம்முடைய பாசமிகு பங்கு தந்தையவர்களுக்கு நிறைய ஊர்கள்லேருந்து இப்போ செல்ஃபோன் வழியாக ஃபாதர் நாங்கள் இந்த நிகழ்வுக்கு வர்றோம், நாங்கள் இந்த இடத்துலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு நிறைய ஃபோன் கால்ஸ். ஆகவே நீங்கள் எந்த மொழியாக இருந்தாலும், ஒருவேளை இந்த மர்சி டிவி வழியாக பிரான்ஸ் நாட்டிலிருந்து இதை நேரலையில் கண்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, அன்புக்குரியவர்களை எங்கிருந்தாலும் இந்த இறை வார்த்தை நம்ம எடுத்து என்னோடு இணைந்து வாசிப்போம். 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரும் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல் குடித்த பின்புதான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடர்களும் கப்பர்நகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இப்போ வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி நிறைய முறை நாம் வாசித்திருக்கிறோம். நிறைய வார்த்தை பகிர்வை நாம் கேட்டிருக்கிறோம். சரி, வழக்கமாக ஒரு இறை வார்த்தையை மையப்படுத்தி தான் ஆண்டவருடைய வார்த்தை பகிர்வை நாங்கள் நற்கருணையின் வீரர்கள், வாரியர்ஸ் ஆஃப் யூக்கரிஸ்ட், வி ஃபேமிலி பகிர்ந்து கொடுக்கிறோம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா, யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை. ஜான் சாப்டர் 2 verse 5. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இறை வார்த்தை. இந்த நாளினுடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு செய்தி. ஓகே, இந்த இறை வார்த்தை நம்ம வாசிப்போம். இயேசுவின் தாய் பணியாளரிடம்
அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த இறை வார்த்தையை நம்ம எல்லாருமே மனப்பாடமாக நம்ம சொல்லுவோம். என்னன்னா, அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். சரி, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் செய்வதற்காக அன்னை மரியா நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்போ மாதத்தின் முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சி. இந்த மசபியல் மலை மாசற்ற ரத்தம், எத்தனை வருடமா நம்ம இந்த நிகழ்வை நாம் நிகழ்த்துகிறோம்? மாசற்ற ரத்தம் எத்தனை வருஷம்? இன்னும் சத்தமே காணும். மாசற்ற ரத்தம் எத்தனை வருஷமா இந்த மலையில் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுக்கு. இந்த ஆண்டு சகோதரர் பாரதி அவர்கள் மற்றும் பங்கு பேரவை உறுப்பினர்கள்லாம் வந்து அவங்க மைக்கு பிடிச்சி கொடுத்த அந்த ஒரு சத்தம் இன்னும் என் காதில் அப்படியே இருக்குது. என்னென்னா, இந்த எலெக்ஷன் டைமில் நம்முடைய எலெக்ஷன் விதிமுறைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த லூர்து அன்னையினுடைய வல்லமை மிக்க பரிந்துரையினால் கடவுளுடைய திட்டமானது இந்த இடத்துல நிறைவு பெறுவதற்கு எலெக்ஷன் கமிஷன் மெம்பர்ஸை எந்த தடையும் போடல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த மாசற்ற ரத்தம் எத்தனை வருஷமா இந்த இடத்துல நிகழ்கிறது? 67 ஆண்டுகள். 67 ஆண்டுகளாக இந்த மலையில எத்தனை நடிகர்கள் நீங்க நடிக்கிறீங்க? ஒரு முறை நான் நோட்டீஸில் பார்த்தேன், எல்லாமே எல்லாம் 5லே இருந்துச்சு. 55, 555, 5555 இப்படின்னு என்னோட கண்ணில் பட்டுச்சு. ஆமாவா? அவ்வளோ குழந்தைகள்லேருந்து நம்ம மேலே மலை உச்சியிலிருந்து கீழே வரைக்கும் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய நடிப்பு திறமையால் கடவுளுடைய மகிமைக்காக இன்னைக்கு இந்த இடத்துல நாம 67 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கரம் உயர்த்தி ஹல்லேலூயா. என்னோட கேள்வி என்னன்னா, இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தானா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அன்னை மரியா நமக்கு சொல்றாங்க, மசபேல் மிலை. நம்ம அழகாக வந்து நோட்டீஸில் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறோம், தன் பார்வையால். உங்கள் கேப்ஷன்லாம் தன் பார்வையால். ஏன் தெரியுமா சொல்ல மாட்டீங்க? தம்பி வாடா 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 தம்பி. வெல் வண்டர்ஃபுல், கம் வாடா தம்பி, சொல்றா. தன் பார்வையால் எங்கள் பாதையை மாற்றியவர். வண்டர்ஃபுல். நல்லா கையில் உற்சாகமாக தட்டு. உன் பேர் என்ன தம்பி? உன் பேர் என்ன? பிரதீஷ். கைத்தடல் சத்தம் கம்மியாக வருது பாருங்க. இப்போ அன்னை மரியாவினுடைய பார்வையினால தம்பி சொல்கிறான், என்ன படிக்கிற நீ? 6வது படிக்கிறான். தன் பார்வையால் என்னுடைய பாதையை இந்த அன்னை மரியா மாற்றினார் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓகே, மீண்டும் ஒரு முறை அந்த தம்பிக்கு நல்ல கைகளை உற்சாகமாக தட்டிடுவோம். உட்கார் தம்பி. வெல்கம் டு குருகுலம். எங்களுடைய தருமபுரி மறைமாவட்ட குருகுலத்தோடு வந்து சேர்ந்துடணும்னு அன்போடு ஆசைப்படுகிறோம். இறை இடத்துல கொஞ்சம் ஊக்குவிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தன்னுடைய பார்வையால் இங்க லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல வந்தாங்க. நான் சகோதரர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், இதே இடத்துல ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பொம்படியில் பங்கு தந்தையாக இருக்கின்ற பொழுது நீங்களாம் யாருமே இல்லை. இங்கே முழந்தால் படியிட்டு நானும் சகோதரர் ஃபாத்திராஜ் 2 பேரும் இந்த இடத்துக்கு வந்து முழந்தால் படியிட்டு இந்த அன்னை மரியாவுடைய சுரூபத்துக்கு முன்பாக ஜெபமாலை ஜெபித்து இங்கே வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று தனிப்பட்ட விதமாய் ஜெபித்த நாட்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மரியே வாழ்க. பிரியமானவர்களே, வேற எந்த மறை மாவட்டத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சொத்து இருக்கிறதா? ஒருவேளை சவுத் இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு சொத்து இருக்கிறதுனா இல்லை. அப்போ இன்னைக்கு அன்னை மரியா நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி. நீங்க அழகான ஒரு வாக்கியம் போட்டிருக்கீங்க, தன் பார்வையால் என்னுடைய பாதையை அன்னை மரியா மாற்றினார்கள். அது உண்மையா? வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் என்னுடைய நடிப்பு திறமையால் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவருக்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருந்துட்டா போதுமா? ஏன்னா அன்னை மரியா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம். பார்த்தீங்களா, பைபிள் இல்லை, அதனால வார்த்தை தெரியல. இறை வார்த்தை தெரியவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவை நமக்கு தெரியாது. விவிலியம் நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவை நமக்கு தெரியாது. யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்றாங்க? இயேசு உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். இப்போ இது பாசிபிளா? முடியுமா? இயேசு சொல்றது எல்லாமே நம்மால கடைபிடிக்க முடியுமா?
இன்னைக்கு ஸ்கூலில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் சொல்கிறது எல்லாமே நம்மளால் செய்ய முடியுதா? உங்களை தான் கேள்வி கேட்குறேன், செய்ய முடியுதா? அப்பா அம்மா சொல்கிறது எல்லாமே நம்மளால் செய்ய முடியுதா? பங்கு தந்தை வழியாக தான் பங்குக்கு ஆசீர்வாதம். பங்கு சாமியார் சொல்கிறதெல்லாம் நமக்கு செய்ய முடியுதா? முடியுதா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு என்ன ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு விடுக்கக்கூடிய சவால் என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வதை எல்லாம் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். எப்படி? வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமா? இல்லை, ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் முயற்சி செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓகே, இப்போ ஒரு சின்ன சிந்தனை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வதை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இந்த நொடி பொழுது வரையிலும் செய்வதற்கு நான் முயற்சி செஞ்சிருக்கேன். கண்களை மூடுவோம். அன்னை மரியா இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம்ம எல்லாருக்கும் விடுக்கக்கூடிய அழைப்பு, என் மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வதை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு முயற்சி எடுக்கிறீங்களா? இது முதல் சிந்தனை. ஒருவேளை அப்படி நம்ம முயற்சி எடுத்திருக்கிறோம், கடவுளுடைய அருளாலே இன்னைக்கு சகோதரர் ஸ்டீஃபன் மர்சி டிவியில் கூட இருக்குது அந்த சாட்சியம். கோயம்புத்தூர் மறை மாவட்டத்திலிருந்து அவருக்கு இந்த 5 காய் வரம் கடந்த மாதம் எங்களுடைய பங்கிற்கு அவரை அழைத்திருந்தேன். நற்கருணை பிரசன்னம் முன்பாக அவர் அப்படி துணியை எடுத்து அப்படி தொடச்சார். அதிலிருந்த ஆண்டவர் இயேசுனுடைய அந்த ரத்தம் நான் அதை அப்படியே வாங்கி வச்சுருக்கேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம மறை மாவட்டத்திலிருந்து கேத்தநல்லி பங்கிலிருந்து ஒரு சகோதரர், அவர் ஒரு லைவ் விட்னஸ். என்னென்னா, ஏறக்குறைய பல ஆண்டுகளாக ஒரு குடிநோயாளி, அவரால் குடிக்கலன்னா அப்படியே கையெல்லாம் நடுங்கும். இன்றைக்கி நிறைய நபர்கள் இந்த குடிநோயால் மட்டுமல்ல, என்னுடைய அன்பு சகோதரன் பிரிட்டோ மதுரையிலேருந்து வந்தார். ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் போன வாரத்தில் போதை ஒழிப்பு தினம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதை கொண்டாடினாங்க. ஒரே ஒரு வகுப்பில் மட்டும் 21 வெரைட்டிஸ் ஆஃப் கஞ்சா. எத்தனை? 21 வெரைட்டி. இப்போல்லாம் டாஸ்மார்க்கில் சரக்கெல்லாம் போயிடுச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கள்ளச்சாராயம், கள்ளக்குறிச்சி எல்லாம் உங்களுக்கு நினைவு வரும்னு நினைக்கிறேன். குடிநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா, மாதாவுடைய முதல்ல அவர் ஜெபமாலை, அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி கேட்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸ்டீஃபன் அவருடைய பேர், நீங்கள் மர்சி தொலைக்காட்சியில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அவருடைய வீடியோ. அன்புக்குரியவர்களே, ஏறக்குறைய ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஒரு ஜெபமாலை ஜெபிச்சிருக்கிறார். ஒரு கான்ட்ராக்டர் ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் அவர் கட்டியிருக்கிறாரு. அப்போது ஒரு குருவானவர், MSFS சபையை சார்ந்த அருட்தந்தை ஆல்வின் அப்படின்ற ஒரு குருவானவர், அவர் கோயிலை சுற்றி ஜெபமாலை சொல்லியிருக்கிறாரு. சுற்றிட்டு இருக்கும்போது இவர் கேட்டிருக்காரு, என்ன பண்ணுறீங்க, ஏன் ஜெபமாலை ஜெபிக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ஆடம்பரமாக புது சுரூபம், ஆடம்பரமாக நம்ம தேர்பவனை எடுத்துகிட்டு வந்தோம், அடுத்த மாதம் இன்னும் ஆடம்பரமாக இருக்கும், அதுக்கு அடுத்த மாதம் இன்னும் ஆடம்பரமாக இருக்கும். நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை வழியாக நம்முடைய பங்கு பேரவை உறுப்பினர் தலைவர் பாரதி மட்டும் ஒரு அருமையான டீம் வச்சுருக்கீங்க. நீங்கள் மிக அற்புதமாக பங்குசாமி இப்படி கண்ணை காட்டினா போதும் எல்லாமே செஞ்சிடறான். ஒரு முறை அந்த பங்கு பேரவை உறுப்பினர்கள் கைத்தட்டிடலாமா? நல்லா கைகளை உற்சாகமாக. எல்லாருக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்காது. அப்போ அன்புக்குரியவர்களே, இவர் கோயிலை சுற்றி ஃபாதர் ஆல்வின் அவர் ஜெபமாலை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் கான்ட்ராக்டர் கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாரு. பார்க்குறாரு, என்ன பண்ணுறீங்க? நான் ஜெபமாலை சொல்கிறேன். ஏன் பண்ணுறீங்க? அது சொன்னால் புரியாது, நீங்கள் பண்ணி பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அன்னைக்கு அந்த அருட்பணியாளர் சொன்ன வார்த்தைகளை இவர் செவி கொடுத்து 20 வருடமாக அவர் ஜெபமாலை ஜெபிக்கிறார். இன்னைக்கு சகோதரர் ஃபாத்திராஜ் அவர்கள், நம்ம வாரியர்ஸ் ஆஃப் யூக்ரிஸ்ட், என்னுடைய நற்கருணை வீரருடைய இந்த குழுவிலே பல ஆண்டுகளாக என்னோட பயணிக்கிறார். பொம்படியில் என்னோட இருந்தார். அப்படி பல ஆண்டுகளாக என்னோட பயணித்து கொண்டிருக்கிறார். ஒரு ஜெபமாலை லீட் பண்ணார். ஒவ்வொரு 10 மணிக்கும் நிறைய கருத்துக்கள் சொன்னார் இல்லையா? நம்ம கூட வீட்டில் ஜெபமாலை சொல்லும்போது அப்பாவோ அம்மாவோ நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க. நம்ம மரியான் சேனையாளர்கள் பி பள்ளிப்பட்டியினுடைய ஒரு பெரிய பொக்கிஷம் மரியான் சேனையாளர்கள். ஆனால் கலர்லாம் கம்மியாக தான் இருக்குது. வழக்கமாக அந்த மாதாவுடைய சாரீ கலர் நிறையா இருக்கும். மாதத்தின் முதல் சனிக்கிழமை இனிமேல் அந்த சாரீ இருக்கும் நான் நம்புகிறேன். ஒரு நாள் மாதத்தின் முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சி கொண்டு போ. அன்புக்குரியவர்களே, அப்போ நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்களை சொல்லி நம்ம ஜெபமாலை ஜெபிப்போம். இவர் 2 கருத்து தான். என்ன தெரியுங்களா? ஒன்று அருட்தந்தையர்களுக்காக, அருட்சகோதரிகளுக்காக, இறை அழைத்தலுக்காக ஜெபமாலை ஒப்பு கூட. 2வது கடவுளுக்கு நன்றி சொல்லி. கடவுளுக்கு 2 கருத்து தான். 20 வருஷத்துக்கு மேலே
அன்புக்குரியவர்களே, கடந்த 2023ஆம் ஆண்டு ஏறக்குறைய நவம்பர் மாதம் அப்படின்னு எனக்கு கரெக்டாக மாதம் தெரில, அவர் ஜெபமாலை ஜபிப்பதற்காக தன்னுடைய பணியெல்லாம் முடிச்சுட்டு போய் ஜெபமாலை ஜபிக்கிறார். அந்த ஜெபமாலையிலேருந்து அப்படியே வந்து எண்ணெய் வடிகிறது, ரத்தம் வடிகிறது. அப்படியே ஸ்லோலி வந்து அவருடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த சுரூபங்கள் எண்ணெய் வடிகிறது. ஏறக்குறைய லட்சக்கணக்கான பேர் அவங்களுடைய வீட்டுக்கு போய் பார்த்துருக்குறாங்க. அருட்பணியாளர்கள், அதில் அருட் சகோதரிகள், ஜெர்மனிலேருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து அவர் எனக்கும் அந்த எண்ணெய் கொடுத்தாரு. நான் அதை தொடர்ந்து ப்ரேயரில் வச்சுருக்கேன். அந்த எண்ணெயை நம்ம மறை மாவட்டத்திலேருந்து ஒரு குடிநோயாளி, அவரும் எல்லா மருத்துவமனைக்கும் போயிட்டார். இன்றைக்கி அன்புக்குரியவர்களே, குடிநோயாளிகள் கடவுளுடைய அவருடைய தனிப்பட்ட விதமான இரக்கம் இல்லைன்னா அந்த குடிநோயிலிருந்து அவங்களால வெளியில் வர முடியாது. இவர் அந்த சுரூபத்திலிருந்து வழிந்த அந்த எண்ணெய் அவருடைய நாக்கில் பட்ட உடனே அவர் அங்கே நேரடியாக போயிருக்கிறார். அவருடைய சாட்சியம் ஒரு சாட்சியம் வீடியோவாக இருக்கிறது. அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சாராயம் பக்கம் போனாலே வாந்தி வருது அவருக்கு. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. கை தட்டி நம்ம நன்றி சொல்ல நினைக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை, வெறும் அந்த சுரூபத்திலிருந்து வந்த எண்ணெய், அவ்வளோதான். அவருக்கு அப்படியே படிப்படியாக அவருடைய உடலில் வந்து அந்த 5 காய வரம் இருக்கிறது. இது தனிப்பட்ட ஒரு ரெவலேஷன் தான். ஏறக்குறைய ஒரு 50 சர்ச்சுக்கு மேலே நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற வில்லியனூர் மாதா, சென்ட் தாமஸ் மவுண்ட், டிவைன் நகர், கேத்தனல்லி, அப்படி நிறைய இடங்களுக்கு ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் கூப்பிட்றாரு, ஃபாதர்ஸ் யார் கூப்பிட்டாலும் அவர் வந்துடுறாரு. இப்போ இவர் செய்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அந்த ஃபாதர் சொன்ன அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு ஜபமால ஜபிச்சார். அவ்வளோதான். 20 வருஷமாக ஜபிச்சார். அருட் தந்தையர்களுக்காக, அருட் சகோதரிகளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி. கடவுள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரே குழப்பமாக இருக்குது எல்லாம். அவருடைய ஒரு கிராஸ், என்னுடைய மக்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க, அவர் ஒரு கிராஸ் வச்சுருக்காங்க. அந்த கிராஸ்லேருந்து அப்படியே ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கு. ஒரு மேஜிக்கும் பண்ண முடியாது அதெல்லாம். அன்புக்குரியலே, அவர் கிராஸ் எடுத்துகிட்டு அப்படியே மக்கள் மத்தியில் வர்றாரு. அதில் அந்த ரத்தமானது வடிந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய தலையிலிருந்து அந்த துணியை நான் வச்சுருக்கேன், என்னுடைய நற்கருணை பேழைக்குள் தான் நான் வச்சுருக்கிறேன். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பங்கு அருட்பணியாளர் சொன்னதை நம்பி ஜெபமாலை ஜெபித்த ஒரு சகோதரருக்கு கடவுள் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், அன்னை மரியா நமக்கு சொல்றாங்க, என் மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். இப்போ பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் இங்கே மைக் பிடிச்சி உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். கையில் ஒரு பியர் பாட்டில் வச்சிருக்கேன். எப்படி? பிரைஸ் தி லார்ட். கையில் ஒரு பியர் பாட்டில் வச்சுட்டு, அன்பு மக்களே தயவு செஞ்சு குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? இல்லை, சத்தம் கேட்கல. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்றையே முதல்ல பியர் பாட்டில் கையில் நீங்கள் வச்சுக்கிட்டு என்ன குடிக்காதுன்னு சொன்னால் எப்படி நாங்கள் அதை கேட்போம்? சொல்லுவோமா மாட்டோமா? என்ன சத்தமே காணும்? அதிரூபன் ஃபாதர் மாதிரி தான் கேட்கணும். ஆமாவா இல்லையா? ஆமாம் ஃபாதர், கரெக்ட். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போது இன்னைக்கு அன்னை மரியா என்ன சொல்றாங்க? எல்லாரையும் பார்த்து, ஒருவேளை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது வெறுமனே காணாமல் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு மட்டும் சொல்றாங்க. இல்லை, அன்னை மரியா நம்ம எல்லாருக்கும் சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க? என் மகன் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னா, அப்ப அன்னை மரியா அதை சொல்கிறார்கள் என்று சொன்னா அவங்க வாழ்க்கையில அதை அவர்கள் கடைபிடித்திருப்பாங்களா மாட்டாங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதையெல்லாம் அல்லது மூவர் இறைவன் சொன்னதையெல்லாம் அவருடைய வாழ்க்கையில இந்த நொடி பொழுது வரையிலும் கடைபிடித்ததனால்தான் அம்மா சொன்ன உடனே அங்கே இருக்கிற பணியாளர்கள் என்ன பண்ணாங்க? அவர் சொல்றதை செய்வதற்கு முயற்சி செஞ்சாங்க. அப்போ முதல்ல இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது, மாதாவினுடைய குழந்தை செல்வங்கள், மரியாவின் சேனையாளர்கள் என்று சொன்னால் அன்னை மரியாவை போல நீங்களும் நானும் ஒரு வார்த்தையை சொல்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணோம்? செய்து காட்ட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் வந்து ஜெபமாலை எடுத்து அப்படியே கைகளை உயர்த்தி நீங்கள் ஜெபமாலை சொல்லணும்னு நான் சொல்லணும்னா நான் என்ன பண்ணணும்? முதல்ல நான் ஜெபமாலையை ஜெபிக்க வேண்டும். நான் ஜெபமாலையை ஜெபித்தால் மட்டும்தான் என்னை பார்க்கக்கூடிய அடுத்த தலைமுறையானது என்ன பண்ணுவாங்க? ஜெபமாலை ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே முதல் செய்தியானது அன்னை மரியா நமக்கெல்லாம் சொல்லக்கூடியது, நான் என் மகன் எனக்கு என்ன சொன்னாரோ அதையெல்லாம் நான் செஞ்சேன். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாவுக்கு அப்படி என்ன சொல்லிட்டாரு? அன்னை மரியா அப்படி என்ன செஞ்சிட்டாங்க? உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாவுக்கு என்ன சொன்னார்? அன்னை மரியா அவர் சொன்னதை என்ன அப்படி கேட்டாங்க? இன்னைக்கு நமக்கெல்லாம் வந்து சொல்ற பேச்சு கேட்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா?
ஆமாவா இல்லையா? ஆமா. ஆமாம். சொல்கிற பேச்சு நம்ம கேட்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். நிறைய அதில் ஆராய்ச்சி பண்ணுவோம். சில பேர்லாம் நம்ம வந்து என்ன அதை ஆராய்ச்சி பண்ணாமல் நம்ம சொல்கிற பேச்சு உடனே கேட்குறது இல்லை. இன்றைக்கி குருட்டு நம்பிக்கைலாம் யாருக்குமே கிடையாது, ஒபீடியன்ஸ்லாம் யாருக்குமே கிடையாது, கீழ்ப்படியதெல்லாம் யாருக்குமே கிடையாது அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்லிட முடியாது. சில பேர்லாம் வந்து இங்கேருந்து அப்படி கொஞ்சம் குதிச்சிடுறான் அப்படின்னாலும் குதிச்சிடுவான். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. எப்போன்னா அவங்க ஆவியில் இருக்கும்போது சொன்னால் செஞ்சிருவான். பிரைஸ் எல்லாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி அன்னை மரியா என்ன செஞ்சாங்க? தான் செய்ததினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று அன்னை மரியா நமக்கு எப்படி சொல்றாங்க? உங்களுக்கு ஏதாவது பைபிள் பேசேஜ் ஞாபகம் வருதா? இறை வார்த்தை பகுதி நான் சொன்னா கண்டிப்பா ஆமா ஃபாதர், கரெக்ட் ஃபாதர், நீங்க சொல்றது இதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வருது ஃபாதர் அப்படி நீங்களே சொல்வீங்க. ஓகே, நம்ம சகோதரர் ஆசீர்வாதம் அண்ணன் சொல்றாரு என்னன்னா, எங்களோட கொயர் மாஸ்டர் அவர் என்ன சொல்றாருன்னா, சிலுவைக்கு அடியில் ஓகே ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரோ, ஓகே சிலுவைக்கு அடியில் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு? சத்தமா இதோ சிலுவைக்கு அடியில் மாதாவை பார்த்து என்ன சொன்னாரு? இதோ இதோ இல்லை, இந்த குழந்தைகள்லாம் பேசவே இல்லை. இதோ சிலுவைக்கு அடியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அம்மாவை பார்த்து என்ன சொன்னார்? இதோ. சரி அன்புக்குரியவர்களை, இப்போது நம்ம வந்து இப்படி நம்ம ஒரு சின்ன சிந்தனையை மாற்றி யோசிச்சு பார்ப்போம். இதோ உன்னுடைய மகன்னு சொன்னால் கூட சரி ஓகே, ஆண்டவர் இயேசு இறக்க போகிறாரு சிலுவையில், யோவான் பார்த்து இல்லை சீடர்களை பார்த்து எங்கள் அம்மாவை கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்போது இதோ என் தாயின்னு அவங்களே பரிதாபமாக இருக்கிறாங்க. ஒரே மகன், அவர் சிலுவையில் செத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதோ என்னுடைய அம்மான்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னா, இதோ என்னுடைய மகன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அந்த அம்மாவிடம் ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுக்கிறார்? அது ஒரு இறை சிந்தனை. சரி ஓகே, சகோதரர் ஆசீர்வாதம் அவர்கள் வழியாக சொல்கிறாரு, ஓகே ஆண்டவர் இயேசு சொல்கிற அம்மா இதான், இதோ உங்களுடைய மகன் அப்படின்றாரு. உடனே அம்மா நம்ம எல்லாரையும் யார் யாரெல்லாம் அன்னை மரியாவுக்கு உயர் வணக்கம் செலுத்துகிறோமோ அவர்களையும், யார் யாரெல்லாம் இந்த அன்னை மரியாவினுடைய பெயரை வைத்துக்கொண்டு பல சபைகளை வைத்துக்கொண்டு இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அவர்கள் அன்னையாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நிறைய வாழ்க. பிரிந்து போன எல்லா சபையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்ளாத கூடிய எல்லாருக்கும் கூட அவர்கள் அன்னையாக இருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். சரி, இது ஒரு உதாரணம். வேற என்ன அன்னை மரியா இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க? அப்படியே தான் நிகழ்வுகள் விவிலியத்தில் இருக்குதா? பைபிளில் இருக்கா? அவருடைய சீடர்கள் இதோவும் தாயும் சகோதரிகளும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, யார் என் தாய், யார் என்னுடைய சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓகே அன்னை மரியாவுக்கு ஒரு புதிய ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். என்னன்னா, ஓகே யார் யாரெல்லாம் இறை வார்த்தையை கேட்கிறாங்களோ, இறை வார்த்தையின்படி வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் என்னுடைய தாய் என்று சொல்லி தன் அன்னை மரியாவை வெறுமனே பயாலஜிக்கல் மதர் இல்லை, அவங்க வார்த்தைக்கும் வார்த்தையாம் இறைவனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவர்கள் செவி கொடுத்தார்கள், அவர்கள் வார்த்தையின்படி வாழ்ந்தார்கள். ஆகவே என்னுடைய தாய் இவங்க தான் அப்படின்னு எல்லாருக்கும் எக்ஸாம்பிள். இதை சபையினர் ரெண்டாவதும் அதே சபைக்காரங்க இந்த இறை வார்த்தையை வச்சுக்கிட்டு நிறைய பிரிஞ்சு போகிறாங்க. ஓகே, இந்த டாபிக் ரெண்டாவது. வேற என்ன நிகழ்வுகள்? ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். இப்போ நான் வந்து இப்படி சொன்னால் அவங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். அன்பு தம்பி, உங்கள் பேர் வாங்க தம்பி. நீங்கள் தான். நீயே தான். உன் பேர் என்னப்பா? வண்டர்ஃபுல்ரா. அந்தோணி எனக்கு ரொம்ப பிடிச்சமான பேர்ரா. ஓகே அந்தோணி, நீ சொன்னா உங்கள் அம்மா கேட்பாங்களா? அவனே ஒரே குழப்பமாயிட்டான். எஸ் நோ, நீ இப்போ மைக்கில் சொல்லணும். நீ சொன்னா ஓகே, உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? ஒரே ஒரு பையனா? சூப்பரா. ஓகே, நீ சொன்னா உங்கள் அம்மா உங்கள் அப்பா யார் கேட்பான்? உங்கள் அம்மா கேட்பாங்களா, உங்கள் அப்பா கேட்பாங்களா? எங்கள் அம்மா. உங்கள் அம்மா கேட்பாங்களா? உங்கள் அப்பா கேட்க மாட்டேன். உங்கள் அப்பா கேட்க மாட்டாரா? ஓகே, அவங்க அப்பா இருந்தால் கோச்சிக்காதீங்க. ஓகே அந்தோணி, நீ உண்மை பேசுனதுனால அந்தோணிக்கு ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம். உட்காரு தம்பி. ரொம்ப தெளிவாக சொல்கிறான். என்னென்னா, நான் பேசுனா எங்கள் அம்மா கேட்பாங்க. கரெக்ட். ஒரே ஒரு பையன், அதுவும் ஆண் பையன்.
ஆண் குழந்தை, அதனால் பையன் சொல்கிறதெல்லாம் அம்மா கண்டிப்பாக கேட்பாங்க. நான் சொன்னால் எங்கள் அப்பா கேட்க மாட்டார். ஏன்னா அவன் சொல்கிறதெல்லாம் அவர் கொஞ்சம் ரீசன் அவுட் பண்ணி பார்ப்பார். உதாரணத்துக்கு, அப்பா நாளைக்கு எனக்கு வந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுன்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன். அது கேட்பாரா? நீங்கள் பைக்கெல்லாம் விட்டுருங்க, அப்பா எனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டால் அந்தோனி வாங்கி கொடுத்துட்டு வரவங்கப்பா, சான்ஸே இல்லை. ப்ரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. தம்பி நீ எந்த கிளாஸ் படிக்கிற? 8th படிக்கிற. ஓகே, இங்கே யாராவது 7th படிக்கிறியா? 12 வயசில் யாராவது இருக்கிறியா? வாடா தம்பி, வாடா, கமான். 12 வயசு. உன் பேர் என்ன தம்பி? ராகவ் சஞ்சித். ஓகே, நீ எந்த கிளாஸ் படிக்கிற? 7th படிக்கிற. 12 வயசு அவனுக்கு. ஓகே, நீ சொன்னால் உங்கள் அம்மா உங்கள் அப்பா, உனக்கு உங்க கூட பிறந்தவங்க யார்? உங்கள் பாப்பா இருக்காங்களா? சரி, ஓகே. உங்கள் வீட்டில் யார் நீ சொன்னால் உன் பேச்சு கேட்பாங்க? 2 பேருமே கேட்பாங்க. யார் 2 பேரும்? அம்மா அப்பா 2 பேருமே கேட்பாங்களா? உங்கள் பாப்பா கேட்பாங்களா? எல்லா நேரத்துலையுமா? அப்படியா? நல்ல குடும்படா நீங்கள். வெரி குட், நல்லா வருவ நீ. கைகளை உற்சாகமாக தட்டுவோம். அப்போ உங்கள் அப்பா அம்மா உங்கள் பாப்பாட்டெலாம் சொல்லிட்டு சாமியாராக வந்துடுவா. ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த மாதிரி 12 வயசில் ஒரு சிறுவன் சொல்லி அப்பா அம்மா குழம்பி போயிட்டாங்க, என்னடா சொல்கிறான் இவன் அப்படின்னு. ஒரு இறைவார்த்தை பகுதி உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். இறைவார்த்தை பகுதி சொன்னால் உங்களுக்கு, இப்போ நான் சொன்னதில் வச்சே உங்களுக்கு புரிஞ்சிச்சு. நான் சொல்ல வந்த செய்தி என்னன்னு புரிஞ்சிச்சு. கரெக்டாக ஒரு 12 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பையன், ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அப்பா அம்மாவை பார்த்து சொல்லக்கூடிய அந்த விஷயத்த அப்பா அம்மாவே குழம்பி போயிட்டாங்க. என்னடா சொல்கிறான் இவன் அப்படின்னு யோசிச்சாங்களா? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் அவர்கள் இதயத்தில் வைத்து சிந்தித்தார்கள். இந்த ஒரு இறை வார்த்தை வாசிப்போம். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம். ஓகே, நான் நிறைய நம்ம டைம் கம்மியாக இருக்கிறனால அந்த பகுதி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் எருசலேம் தேவாலயத்திற்கு இயேசுனுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், அவங்க வந்து எருசலேம் தேவாலயத்துக்கு பாஸ்கா விழா கொண்டாட, எப்படி நம்ம பள்ளிப்பட்டியில் மாசற்ற ரத்தம், அது ஒரு பிராண்ட், அது வந்து நம்மை அடித்துக்கொள்ள வேறு யாருமே கிடையாது. எத்தனை பாஸ்கா மேடைகள் இருந்தாலும் மாசற்ற ரத்தம் தான் இப்படின்னு நான் சொன்ன உடனே நீங்கள் வந்து ஆமாம் அப்படின்னா நேரம் கை தட்டியிருக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கணும். ஓகே, அன்புக்குரியவர்களே, அப்போ ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக என்ன பண்ணுறாங்க? மாதாவும் சூசையப்பரும் தன்னுடைய குழந்தையாக இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறாங்க? எருசலேமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகே, 11 வயசு வரைக்கும் அவர் அமைதியாக தான் இருந்தார். 12வது வயசில் அங்கே ஒரு நிகழ்வு நடக்கிறது. அது லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம். ஓகே, 48வது இறைவார்த்தை. 48வது இறைவார்த்தை எப்படி வாசிப்போமா? அவருடைய பெற்றோர் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அன்புக்குரியவர்களே, இப்போ அந்த நிகழ்வு எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். 12 வயசில் இவர் வந்து எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறாங்க. பாஸ்கா விழா கொண்டாட. விழாலாம் முடிஞ்சு போச்சு. திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. சின்ன பையனை காணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காணும். திரும்பி தேடிக்கிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? அன்புக்குரியவர்களே, இப்போது உங்கள் குழந்தைகளை மாதத்தின் முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சி அப்போ கையை பிடிச்சி, இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பெரிய கூட்டம் இங்கே இருக்குது. அந்த கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா ட்ரூப்பை பார்க்குறாங்க. நம்மளும் கூட கிட்டார் வாசிக்கணும்டா, நம்மளும் கூட பேட் வாசிக்கணும், நம்மளும் கூட கடவுளை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பார்வையெல்லாம் நிறைய நேரத்தில் அங்கே தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ அன்புக்குரியவர்களே, மாதத்தின் முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சியில் நீங்கள் எல்லா குழந்தைகளையும் கைகளை உயர்த்தி வாழ்க 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 மரியேன்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்காக மாதத்தின் முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சி கொண்டு வர்றீங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கடந்த நாட்களிலும் உங்கள் குழந்தைகளை வழிபாட்டில் பங்கெடுக்கிறதுக்கு உதவி செய்கிறீங்க. இப்போ என்னுடைய பங்கில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள், இந்த பாடல் குழுவினர் ஏறக்குறைய 80 பேர், இன்றைக்கி ஒரு 50 பேர் வந்திருக்கிறாங்க. ஏறக்குறைய 55 பேருக்கு மேலே வந்திருக்கிறாங்க இந்த இடத்துல.
பிரியமான சகோதர சகோதரர், நான் என்ன கேட்டிருக்கேன்னா, எனக்கு 150 பேர் வேணும் அடுத்த வருஷம்னு கேட்டிருக்கேன். எவ்வளோ பேர்? ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு மாதாவும் சூசையப்பரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வருடா வருடம் பாஸ்கா விழா கொண்டாட எருசலேம் தேவாலயத்திற்கு கொண்டு சென்றதினால்தான் அவர் என்ன பண்ணாராம், 12வது வயசுல எருசலேம் தேவாலயத்தில் உட்கார்ந்துட்டு இந்த வார்த்தை இப்படி சொல்லுது. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் இறை வார்த்தை 46. இந்த இறை வார்த்தை வாசிப்போம். 46வது இறை வார்த்தை. 3 நாட்களுக்கு பின்பு அவரை கோவிலில் கண்டார்கள். அன்புக்குரியவர்களை, இப்போ உங்க குழந்தைகளை நீங்க எங்க கண்டு கொண்டு இருக்கிறீர்கள்? உங்க குழந்தைகளும் காணாம போயிட்டாங்க, தேடுறீங்க. என் குழந்தை காணோம், கஞ்சா அடிக்கிறான், சரக்கு அடிக்கிறான், நான் சொல்வதை அவன் கேட்கறது இல்லை. காரணம், நீங்களும் நானும் கையை பிடிச்சு அந்த சகோதரனை ஆலயத்திற்கும் ஆலயத்தினுடைய அந்த ஆலயம் சார்ந்த காரியங்களுக்கும் அவரை நம்ம கொண்டு வந்திருந்தோம்னா உங்க மகன் எங்க இருந்திருப்பான்? கோயில்ல இருந்திருப்பான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தாயும் தந்தையும் ஆலயத்திற்கு அழைத்து வந்தார்கள். இன்னைக்கு நம்ம எங்க கூட்டிட்டு போறோம் நம்முடைய குழந்தை செல்வங்களை? முதல் சிந்தனை. இரண்டாவதாக வாசிப்போம் தொடர்ந்து. அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்லுவதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, தொடர்ந்து அவங்க எருசலேம் தேவாலயத்திற்குள்ள அந்த குழந்தையை கூட்டிட்டு வந்ததுனால அவர்கள் போதகர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதகர்கள் நடுவில் அமர்ந்து கொண்டு அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டோம், அவர்களோட கேள்வி கேட்டுக்கிட்டோம் அவர் அந்த இடத்துல இருந்தார். எந்த அளவுக்குன்னா அப்பா அம்மா திரும்பி ஊருக்கு போனதே அவருக்கு தெரில. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நம்முடைய குழந்தை செல்வங்கள் எங்கே இருக்கிறாங்க? எல்லாம் மொபைல் ஃபோனில் இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அப்படியே மொபைல் ஃபோன் அப்படியே வச்சுக்கிட்டு எங்கே போகிறதுனே தெரியாமல் அப்படியே போகிறான். ஹல்லேலூயா. அது எந்த அளவுக்குன்னா, இப்போ நற்கருணைநாதருக்கு முன்னாடி கூட திருப்பலியில் கூட மொபைல் ஃபோனை தான் வச்சுருப்பான். இப்போ கூட பாருங்களேன், நிறைய பேர் ஒருவேளை டெக்னிக்கல் டீம் அவங்க வச்சுருக்கிறாங்க, ஓகே, அது வேறு விஷயம். ஆனால் இன்னைக்கு மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு நற்கருணைநாதருக்கு முன்பாக திருப்பலியில் நான் என்னையும் இணைத்து சொல்கிறேன், குருக்களையும் சேர்த்து சொல்கிறேன், குருக்களையும் சேர்த்து சொல்கிறேன். மொபைல் ஃபோன் எங்கே இருக்கிறான் நம்முடைய குழந்தைலாம்? மொபைல் ஃபோன். இரவு பகலா கண்ணு, அழகான கண்ணு இல்லை, அந்த அழகான கண்ணு மொபைல் ஃபோனை பார்த்து பார்த்து எந்த வயசுலேயே கண்ணாடி போடுறான்னு நமக்கு தெரில. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த நிகழ்வெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? இப்போ இந்த 12 வயசு சிறுவன் அம்மாவை பார்த்து ஒரு அற்புதமான கேள்வி கேட்குறான். அதுதான் இன்னைக்கு நமக்கு சிந்தனைக்குரிய ஒரு காரியம். என்ன கேள்வி கேட்குறாரு அவர்? அந்த 12 வயசு சிறுவன் அம்மாவை பார்த்து, லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் இறை வார்த்தை 49. லூக் சாப்டர் 2 verse 49 வாசிங்க. அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? பிரியமான சகோதர சகோதரிகளை, இப்போ இதே கேள்வி நீங்களும் நானும் சில நேரங்களில், உதாரணத்துக்கு நம்ம பங்கு பேரவை உறுப்பினர்கள் வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஒரு தம்பி நம்முடைய பங்கினுடைய யூத் பாய் ஒருத்தன் வந்தான். ஃபாதர், மறை மாவட்டத்தில் யூத்துக்கு எதுவுமே ரொம்ப நாள் ஆச்சு, ஏதாவது செய்யலாம் ஃபாதர். இந்த தம்பி நம்மளை பார்த்து கேட்குறான். சொன்னால் இன்றும் கூட நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து பொதுக்குழு கூட்டத்திற்காக அருட்தந்தை தியாகு வழியாக நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் அங்கே போயிருக்காங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களுடைய இளைஞன் அவன் ஆலயம் சார்ந்து இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்வும் ஆண்டவருடைய அந்த திட்டங்களும் அவர் வழியாக செயல்படும். அப்படி ஒரு குழந்தை ஒரு யூத் பாய் ஆலயம் சார்ந்து இருக்கிறான், ஒரு வேலை இசைக்கருவி மீட்டுக்கிறான், நல்ல ஆலயத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் அவனை பார்த்து என்ன கேள்வி கேட்பேன்? என்ன கேள்வி கேட்போம்? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிற கோயிலில் கேட்போமா கேட்க மாட்டோமா? இதில் வேற ஃபோன் அடித்து ஃபாதர் என் மகன் அங்கே தான் இருக்கானா இல்லை வேற எங்கேயாவது போயிட்டானா கேட்குறோமா இல்லையா? இதில் மிகப்பெரிய ஒரு சங்கதி என்னென்னா, ஒரு வேளை உங்கள் கணவன்
இப்போ நம்ம ஆசீர்வாதம் சார்லாம் இங்கே இருக்கிறாரு. அவர் பல மணி நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொயருக்காக ப்ராக்டிஸு. இங்கே நிறைய அதுபோல் ஆண்கள்லாம் இருக்கிறாங்க. ஃபோன் வந்தோடனே ஐயோ வந்துருச்சுப்பா ஃபோனு மனைவி கிட்ட இருந்து. ஏங்க இன்னும் என்ன பண்ணுறீங்க கோயிலில்? ஒருவேளை பாரதிக்கெல்லாம் அப்படி ஒரு ஃபோன் வந்துச்சான்னு எனக்கு தெரில. அப்படி பங்கு பெற உறுப்பினர்கள்லாம் அப்படிப்பட்ட கேள்வி வந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை பாரதி இங்கே இருக்கிறாரான்னு கூட எனக்கு தெரில. ஏன்னா அவர் அடுத்து என்ன வேலை பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. என்னுடைய இந்த மாசற்ற ரத்தம் அந்த நிகழ்வுக்கு வருகின்ற பொழுது தான் இந்த மாதாவுடைய கெபியில் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பாதை அமைத்திருப்பது பார்த்து நான் பிரம்மாண்டமா, உங்களுக்கு முகசுதி நான் போடலை, பிரம்மாண்டமா இந்த இடத்தையே மாற்றிட்டீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ அன்புக்குரியவர்களே, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி ஆலயம் சார்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்களும் நானும் அவர்களுக்கு அனுமதி கொடுக்குறோமா? இப்போ என் கூட ஒரு பட்டாளம் இருக்கிறாங்க. அப்பா அம்மாலாம் விட்டுட்டான்ப்பா, இவன் வரவே மாட்டான், இவனை பார்க்கணும்னா நான் போய் என் மகனை பார்த்துக்கிறேன்ப்பா. இப்போ பாருங்க கலர் சட்டை போட்டு உட்காந்துருக்கான் பாருங்க. இந்த பக்கம் 2 பேர், அந்த சும்மா உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுருக்காதான். இந்த மாதிரி நிறைய கலர் சட்டை இருக்கிறாங்க நம்மள்கிட்ட. அவருடைய பெற்றோர்கள் எல்லாம் என் மகன் ஆலயம் சார்ந்து இருந்தால், ஆண்டவரோடு இருந்தால் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி இங்கே இருக்கிறவங்களாம் படிக்காத முட்டாள்லாம் கிடையாது. என் பங்குலேயே ஹையஸ்ட் ஸ்கோர் அவன் தான். அப்பா அம்மா விட்டாங்க, ஆண்டவர்கிட்ட விட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கை தட்டலாமா? நம்ம வாசிக்கிறார் பாருங்க நம்ம தம்பி அன்பு தமிழ் இனியன், ட்ரினிட்டி மியூசிக் காலேஜில் 4th கிரேட் முடிச்சிருக்காரு. ஏறக்குறைய 80 பேருக்கு மேலே என் பங்குல ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை கீபோர்டு கிளாஸ், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு முறை. மாதத்துக்கு வெறும் 100 ரூபாய் மட்டும்தான். மாதத்துக்கு 100 ரூபாய். காலேஜ் விட்டால் இங்கே நம்முடைய பங்கு ஆலயம், அவ்வளோதான். அவங்க அம்மா வேணும்னா அவங்க அம்மா வந்து பார்த்துக்குறாங்க, அவங்க சொந்தக்காரர் வேணும்னா இங்கே வந்து பார்க்குறாங்க. என் பையனை கொஞ்சம் மூஞ்சல் கிஞ்சல இதை கண்ணில் கொஞ்சம் காட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, உங்கள் மகன் எங்கே? உங்கள் கணவன் எங்கே இருக்கிறார்? உங்கள் மனைவி எங்கே இருக்கிறாங்க? உங்கள் குழந்தைகள் எங்கே இருக்கிறாங்க? ஆண்டவரை சார்ந்து இருக்கிறார்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் அன்னையை பார்த்து ஒரு அருமையான கேள்வி கேட்கிறார். அம்மா, நான் வந்து கடவுளுடைய அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன கேள்வி? நான் கடவுளுடைய அலுவல்களில் பணிகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும். எத்தனை வயசு குழந்தை? 12 வயசு சின்ன பையன் கேட்குறான். இன்னைக்கு உங்கள் குழந்தை உங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்குறான்? தம்பி, அந்த மொபைலில் கொஞ்சம் வச்சிடுறான் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். சும்மா சொல்லி பாருங்க. உங்கள் பசங்களை சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது இன்னைக்கு, இல்லை? ரிமோட் வாங்குறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நாடகம் பார்க்கணும்ல, அப்படி ரிமோட் கொஞ்சம் மாற்றி பாருங்களேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அருமையான நேரத்தில் அப்போ அன்னை மரியா 12 வயசுல தன் மகன் சொன்ன காரியத்தை சிந்திக்கிறார். என் மகன் அப்பாவினுடைய அந்த பணியில இருப்பதற்கு நான் தடையா இருக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். என் கணவன் கடவுளுடைய பணியில் இருப்பதற்கு நான் தடையா இருக்க கூடாது. ஒருவேளை அவனுடைய திறமைகளை இப்படி மியூசிக்ல பயன்படுத்தலாம், இப்படி ஆல்டர் பாய்ஸ்ல பயன்படுத்தலாம், அல்லது பொருளாதார உதவிகளை கொடுக்கலாம். இன்னைக்கு எத்தனை மனைவிமார்கள் நீங்க உங்களை யோசிச்சு உங்களே தொட்டு யோசிச்சு பாருங்க. உங்க கணவன்மார் ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் ஒரு 10,000 ரூபாய் எடுத்து சாமியார்ட்ட டொனேஷன் கொடுத்துட்டார். மாதத்தின் முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சிக்கணும். அன்புக்குரிய மனைவிமார்களே, கடவுளுக்காக ஒரு 10,000 ரூபாய் எடுத்து சாமியார்ட்ட கொடுத்தா என்ன ஒரு சண்டை. சில குடும்பங்களை வயசு வருஷம் கணவன்மாருக்கு தெரியாம மனைவிமார்கள் இன்னைக்கு கடவுள்கிட்ட அந்த காணிக்கைகளை கொடுக்கின்ற பொழுது, உங்கள் உழைப்பினுடைய உயர்ந்த காணிக்கைகளை கொடுக்கின்ற பொழுது, இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த மலை எப்படி நமக்கு கிடைச்சது யோசிச்சு பாருங்க. அன்புக்குரியவர்களே, இந்த மலைக்காக இன்னைக்கு எத்தனையோ பேர் கடன் வாங்கி தங்கள் நிலத்தை விற்று தங்கள் உழைப்பின் உயர்ந்த காணிக்கைகளால தான் உருவானது இந்த ஒரு இடம். ஆமாவா இல்லையா? நல்லா கைகளை உற்சாகமா தட்டுங்க. 50 ரூபாய் சந்தா கொடுக்கறதுக்கு 100 ரூபாய் சந்தா கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய 10ல் ஒரு பங்கு எனக்குரியது, நீ எனக்கு கொடுக்கலன்னா அது கொள்ளையடிக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப அன்னை மரியாவை பார்த்து 12 வயசு சிறுவன் ஒரு கேள்வி கேட்கிறான். என்னன்னு? நான் கடவுளுடைய பணிகளில், அலுவல்களில், வேலைகளில் இருப்பதற்கு நீங்க ஏன் தடையா இருக்கிறீங்க? நான் இருக்கணுமா இருக்கக்கூடாதான்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியே எல்லாரும் கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கலாமா?
அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதமும் யார்கிட்ட வந்துச்சு? யார்கிட்ட வந்துச்சு? அன்னை மரியாவுடைய பரிந்துரையினால், கோடி ஏற்பதற்கு புனித அந்தோனியாருடைய பரிந்துரையினால், குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவுடைய பரிந்துரையினால். ஆனால் யார் நமக்கு கொடுத்தது? சத்தம் கேட்கல. இந்த ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கறது யாரு? அன்புக்குரியவர்களை, ஒன்றுமே இல்லாமல் இன்னைக்கு நம்ம இங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆனால் நம்ம பெற்றுக்கூடிய எல்லா ஆசீர்வாதம், உங்களுடைய அழகு, உங்களுடைய அறிவு, உங்களுடைய பொருள், உங்களுடைய குடும்பம், இந்த பங்கு பெற்றிருக்கக்கூடிய ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு கொடுத்தது யாரு? அவர் மட்டும்தான். அவர் நம்ம ஆண்டவரிடத்தில் அப்படியே எழுந்து நின்று ஒரு மிக அற்புதமான ஒரு பாடல், ஒரு மிக அற்புதமான ஒரு பாடல். நான் ஒன்றுமே இல்லாமல் நான் இருந்தபோது என்னை கைப்பிடித்து நடத்தினீரே உங்களுடைய பேரன்பினால். என்னிடத்தில் குறைகள் இருந்தாலும் கூட என்னை அன்பு செய்கிற தெய்வமே, உண்மை நான் ஆராதனை செய்கிறேன் என்று பாடல் குழுவினரோடு சேர்ந்து பாடி அவரை ஆராதனை செய்வோம். ஓகே, எல்லா குழந்தை செல்வங்களும் அப்படியே கண்களை மூடுவோம். இங்கே இருக்கிற எல்லா சிறுவர்கள், குழந்தைகள் எல்லாம் அப்படியே கண்களை மூடலாம்.
அப்படியே விழுந்தால் படிடுவோம். உன் தோளிலேற்றதை உணரவில்லையே. மனமுடிந்து போகையிலே உன் ஜீவனை கொடுத்து இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லலாம். இந்த நற்ப ஜீவியத்தை நான் உங்கள் முன்னே சமர்ப்பிக்கலாம். மாணவர்களே, அப்படியே முழந்தால் படித்தவர்களாய் கண்களை மூடி இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி ஒன்றுதான். ஒரே ஒரு செய்தி. யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 5வது வசனம். அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று அன்னை மரியா ஒரு 12 வயசு சிறுவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை சிந்தித்து நமக்கு வழிகாட்டுதல் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி என்ன நம்மிடமிருந்து கேட்கிறார்? அவர் நமக்கு ஒரு 100% மனிதனாக இருந்து செய்யாததை நம்மிடமிருந்து என்ன கேட்கிறார்? ஒண்ணுமில்லை. உங்களைப் போல் என்னை போல் 100% மனிதனாக வாழ்ந்தவர். பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது, ஒரு கோல் இருக்கு, ஒரு குறிக்கோள் இருக்கு. இதை நோக்கி தான் நாம் பயணிக்கிறோம். ஒரு அரசியல்வாதி எப்படியாவது நான் இந்த பதவியை பிடிச்சிடணும், ஒரு சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் எப்படியாவது நான் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும். ஒவ்வொருடைய இலக்கும் ஒவ்வொருடைய குறிக்கோளும், அந்த குறிக்கோள் நோக்கி நீங்களும் நானும் பயணிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு கேள்வி இதுதான். அவர் நமக்கு சொல்வது ஒன்றுதான். நான் என் தந்தையின் அலுவல்களில் வேலைகளில் ஈடுபட்டேன். நான் குழந்தையாக இருக்கிற அந்த நேரத்திலிருந்து இறக்கின்ற விடையிலும் என் அப்பா எதற்காக என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அவருடைய வேலை தான் என்னுடைய குறிக்கோள். அவர் என்ன சொன்னாலும் அதை செய்வது தான். அதனால தான் சிலுவையில் அவர் சொல்றார், எல்லாம் நிறைவேறிற்று. நீங்கள் என்கிட்ட என்னென்னலாம் சொன்னீங்களோ எல்லாம் நிறைவேறிற்று. பிரியமானவர்களே, நாம் எல்லாம் இன்னைக்கு மாதாவினுடைய குழந்தை செல்வங்கள், பக்தர்கள் அப்படின்னு சொல்லி வெறுமனே நம்ம சாரி கட்டுறது மட்டும் அல்ல, பக்தி முயற்சிகள் மேற்கொள்வது மட்டும் அல்ல, அன்னை மரியா தங்கள் வாழ்க்கையில் செய்து காட்டியதை அவர்கள் நம்மிடமிருந்து கேட்கக்கூடியதை அம்மா கேட்குறாங்க, நான் செய்வதற்கு முயற்சி செய்கிறேன். இது ஒருவேளை நம்மால் முடியுமா? பவுலுடைய சொல்றார், என்னுடைய இயலாமை, என்னுடைய பலவீனம், நான் முயற்சி செய்கிறேன். சில நேரங்களில் முயற்சி செய்து நாம் தோர்த்து போகலாம். இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சிக்காக ஒரு பெரிய முயற்சி செய்யலாம், தடைகள் வரலாம். எப்படி நீங்க இந்த விஷயம் பண்ணிருவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு சவால் வரலாம். எப்படி இந்த நிகழ்வை நடத்துறேன்னு நம்ம பார்க்கலாம். பொருளாதார சிக்கல்கள் வரலாம், தேவைகள் வரலாம். நீங்க நிறைய பேர் அப்படியே யோசிச்சாங்க,
ஒருவேளை மழை வந்துருமா? ஒருவேளை மழை வந்திருந்தா ஒரு 4 துள்ளி போட்டிருந்தா? கடவுளுடைய திட்டத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றுகின்ற பொழுது தம் வான தூதர்களை அனுப்பி அவர் உங்களையும் என்னையும் அவருடைய அலுவல்களை செய்வதற்கான வலிமையும் ஆற்றலும் கொடுக்கிறார். உங்கள் மகனை, உங்கள் மனைவியை, உங்கள் கணவனை, உங்கள் குழந்தைகளை கடவுளுடைய பணியை செய்வதற்காக நீங்க அனுப்பி பாருங்க. வான தூதர்கள் எப்படி கல்லின் மேல் மோதாதபடிக்காக எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி தான். அழகா நம்ம பாடல் நம்ம பாடணும். எந்தன் அற்ப ஜீவியத்தை உன் முன்பாக நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னா என்னங்க? ரொம்ப சிம்பிள். ஏன்னா நான் முழுமையாக உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, மனைவியை நான் என்ன செய்யணும், கணவனை நான் என்ன செய்யணும், அப்பாவை நான் என்ன செய்யணும், அம்மாவை நான் என்ன செய்யணும் சொல்லிக் கொடுங்க. துறவர அழைத்தல் வாழ்க்கையில் இருக்கிறேன், ஒரு பங்கு சாமியாராக இருக்கிறேன், கல்வி நிறுவனங்கள் இருக்கிறேன், நான் என்ன செய்யணும்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரர், ஜீசஸ் ஹோலி ஸ்பிரிட் மிராக்கிள் டீம் சகோதரர் ஸ்டான்லி எங்களுக்கு மாதத்தின் முதல் வியாழக்கிழமை வந்தாங்க. காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வேலைக்கு போகிறாங்க. மாலை முழுவதும் கடவுளுக்கு பணி செய்கிறாங்க. இன்னைக்கு எம்மாவுஸ்லேருந்து ஒரு அருட்சகோதரி ஏறக்குறைய 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கின ஒரு சாதாரண ஒரு இளம் பெண் வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க. 1 வருஷம் எம்மாவுஸ் ஆன்மீக மையத்தில் பணி செஞ்சாங்க. இப்போ ஜெயரே மிஷனுக்காக கோயம்புத்தூர் போகிறாங்க. சொல்கிறவங்களுக்கு புரியுதுங்களா? 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினவங்க ரிசைன் பண்ணிட்டு 1 வருஷம் நான் எம்மாவுஸுக்கு பணி செய்கிறேன். என்ன பணி செய்கிறேன்? கூட்டுறேன், பெருக்கிறேன், தட்டு கழுவுறேன், என்ன வேலை செய்கிறீங்களோ எல்லா வேலையும் நான் செய்கிறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் யாருக்கு வேலை செய்ய ஆசைப்படுறோம்? யாருக்கு வேலை செய்ய ஆசைப்படுறோம்? ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவரே நான் என்னை முழுமையாக உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன். இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவருக்கு அன்னை மரியாவினுடைய அந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சி விமரிசையாக கொண்டாடுறோம். ஒரு வாக்குறுதி நம்ம அன்னை மரியாவுக்கு சொல்லுவோம். அம்மா, நீங்கள் சொன்னது போல, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்தது போல, இந்த மூவர் இறைவன் எனக்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்வதற்கு முயற்சி செய்கிறேன். எனக்காக பரிந்து பேசுங்க. உங்களுடைய முந்தானைக்குள் என்னை மூடிக்கொள்ளுங்கள், என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய தேவைகளை சந்திங்க. நம்ம பாடல் குழுவினரோடு சேர்ந்து ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்துகிற இறைவா, என்னிடம் அநேக குறைகள் இருக்கிறது. ஒருவேளை இவ்வளவு நாள் நீங்க எனக்கு கொடுத்த பணிகளை, உங்களுடைய பணிகளை செய்யாமல் இருந்திருக்கிறேன். அப்பொழுதும் கூட என்ன நீங்க அன்பு செய்தீங்க. மிக அற்புதமாக நம்ம மத்தியில் ஒரு அருட்பணியாளர் இருக்கார். எனக்கும் அவருக்கும் ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் தான் நான் பேசியிருப்பேன். தந்தை சலேஷ சபையிலிருந்து நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய ரொம்ப சின்ன ஒரு பங்கு வேப்பம்பட்டி, இங்கே நான் பணி செய்யணும்னு ப்ரொவின்ஷியல்கிட்ட ஆயிட்டு கேட்டு நம்ம மறை மாவட்டத்தில் பணி செய்ய வந்திருக்காரு. அவங்க அப்பா யார் எனக்கு தெரியும், சகோதரர் யார் எனக்கு தெரியும், அவங்களோட குடும்பம் யார் எனக்கு தெரியும். இத்தனை பெரிய ஒரு குடும்பம் இருக்காங்க, அப்படி நிறைய பேர் இருக்காங்க. இந்த நேரத்தில் அப்படியே விழுந்தால் படிட்டு, இல்லைன்னா எழுந்து நின்று, ஒருவேளை என்னால் முட்டி போட முடியல, எழுந்து நிற்போம். ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம் சகோதரர் ஃபாத்திராஜ் அவர்களோட இந்த பாடல் பாடும்போது நம்ம ஆண்டவரோட துதிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட நீங்கள் முழுமையாக உங்களை ஒப்பு கொடுக்க போகிறீங்க. ஆண்டவருக்கு வாக்குறுதி கொடுக்க போகிறீங்க. ஒரு கணவனா, மனைவியா, குழந்தையா, அருட்பணியாளராய், அருட்சகோதரியாய் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். முடிந்தால் விழுந்தால் படிடுங்க, முடியலாம் எழுந்து நில்லுங்க. ஒன்றுமில்லாமல் ஒரு சரணம் மட்டும் நம்ம பாடி துதி ஆராதனைக்குள், குணமளிக்கும் அபிஷேக ஆராதனைக்குள் செல்வோம்.
அப்படி என்ன வேலை செய்யணும் இன்னும் உம்முடைய மகிமைக்காக? இளைஞர் பணிக்குழுல இன்னும் என்ன செய்ய வேண்டும்? மரியாயின் சேனையில இன்னும் என்ன செய்ய வேண்டும்? வின்சென்ட் டே பால் சபையில இன்னும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க. என் திறமைகளை விட மகிமைக்காக நான் பயன்படுத்த என்ன செய்ய வேண்டும்? நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? என்ன நல்ல ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்வேன்? நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? என்ன நல்ல ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு. அன்புக்குரியவர்களே, அப்படியே கரங்களை உயர்த்தி இசை கருவிகள் வாசித்துக் கொண்டிருக்க நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரிடத்துல உங்களோட கண்ணீரை ஒப்பு கொடுத்து சகோதரர் இந்த நேரத்தில் உங்களுக்காக ஜெபிக்க அவரோட சேர்ந்து ஜெபிக்கலாமா? இது ஜெப நேரம். இயேசுவே, இந்த காணா ஒரு திருமணத்தில் உடைந்த குடும்பத்தோடு நீர் அற்புதம் செய்து போல ஆண்டவரே. இதோ தாயை நோக்கி வந்திருக்க இந்த குடும்பத்தையும் பார்த்து ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. உடைந்து போய் ஆண்டவரே அழுவதற்கூட கண்களில் தண்ணீர் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கி வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று கண்ணீரோடு வந்திருக்கிற இந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கதி கலங்கி நடுந்த அதோ கூனி குறுகி போன அந்த காணா ஒரு கல்யாணத்து குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து போல ஆண்டவரே. இந்த குடும்பங்களை உடைந்து போய் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஒப்படைக்கிறேன். பார்த்து ஒப்படைக்கிறேன். கண்களை மூடுகிற சகோதர சகோதரே, இது ஆண்டவர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார். கரங்களை வீரிங்க, இயேசுவே என்று சொல்லுங்க. அந்த பார்வையற்றவன் இயேசுவே என்று கூப்பிட்டான், அவன் வாழ்வை பெற்றான். இதோ இந்த தாயின் நோக்கி வந்திருக்க ஒவ்வொருவரும் இந்த நற்கனை ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதோ நீ கண்ணீரோடு வந்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வாதத்தோடு அனுப்புவார். கண்ணீரோடு விதைப்பவன் ஆசீர்வாதத்தோடு அறுவடை செய்வான் என்று சொல்லி சொல்கிறது. இதோ இந்த நேரத்தில் இயேசுவே என்று சொல்லுங்க, இயேசுவே சொல்லுங்க, தெய்வமே என்று சொல்லுங்க, வந்திருக்கிறேன் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, இயேசுவே சொல்லுங்க. இந்த ஆண்டவர் உங்களை சுகமாக்கக்கூடிய வல்லவர், இந்த ஆண்டவர் உங்களை அற்புதத்தை செய்யக்கூடிய வல்லவர். ஜெபிக்க முடியாத நாவுகள் கட்டவிழ்க்கப்படும் ஆண்டவரே. ஆண்டவரே, துதிக்க முடியாத நாவுகள் இப்பொழுது ஒரு அபிஷேகம் காண செய்யும் ஆண்டவரே. ஒரு இதழ் ஒரு இதழ் ஈஷிதல் ஒரு செவர வரவர ஒரு இதழ் ஈக்கு வரிஷிதல் ஒரு வரவர இதழ் ஈக்கு வரவர ஓ தெய்வீக வல்லமை ஊற்றப்படும் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைந்து போய் வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பாத்திரம் போடுகிற ஆசீர்வாதம் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, நீ ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஆண்டவர் நீ ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைந்து போய் வந்திருக்கிற ஒவ்வொரு பாத்திரம் பாடுகிற ஆண்டவரே, வறண்டு போன உள்ளத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் பாத்திரம் பாடுகிற தெய்வமே நீ ஆசீர்வாதியம், தெய்வமே நீ ஆசீர்வாதியம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே என்று சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் அருகாமையில் வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இதோ ஆண்டு பார்வை பற்றவன் ஆசீர்வாதத்தை பெற்றது போல இந்த ஆண்டவரை நோக்கி வந்து ஒருவரும் வெறுகையா சென்றதில்லை.
இயேசுவே சொல்லுங்க. இந்த லொருத ரபைஷித லொருத ரிகபா பாரா பாரா பாரா. ஒரித ரித லொரு கபா பரித ஒரு அரிஷித லொருத இந்த நேரத்துல என் அன்பு சகோதர சகோதரி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம். ரித ரிஷித லொருத ரிகபா பாரா ரிகபா பாரா. இந்த வாய்ப்பை அன்னை மரியாவோடு வானதூதர்களோடு கிருபைகள் செராபீம்களோடு கருமையான ஆசீர்வாதத்தின் பருவத்துக்குள்ளாய் முற்றிலுமாய் ஒப்புவிடுங்க. அவருடைய நாமம் விடுதலை கொடுக்கக்கூடியது, நோயிலிருந்து சுகத்தை கொடுக்கக்கூடியது, அபிஷேகத்தை கொடுக்கக்கூடியது. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அபிஷேகம் காண செய்யும் ஆண்டவரே. இயேசுவே நீர் அற்புதம் செய்கிற கடவுள் ஆண்டவரே. உடைந்து போய் வந்திருக்கிறோம் பாடல்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நல்ல தெய்வத்திற்கு என்ன செய்து நான் நன்றி சொல்லுகிறேன். நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி பாடுவோம். பிரியமானவர்களே, ஆசீர்வாத நேரம். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிற நேரம். தந்தையானவர் இந்த நேரத்திலே ஆசீர்வாதம் கொடுக்கிற நேரம். முழந்தாள் படிட்டு ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமா? நன்றி 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 ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம். முழந்தாள் படியிட்டு ஆசீர்வதியோ. இயேசுவே ஆசீர்வதியோ. உம்மை போல தந்தையினுடைய அலுவல்களிலே ஈடுபட ஆசீர்வதியோ. நீ சொல்வதை எல்லாம் செய்ய ஆசீர்வதியோ. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லவே. சொல்லுவோமா ஒரு விசை கூட சத்தியமா? கையில உற்சாகமா தட்டி நம்மை ஆசீர்வாத தெய்வத்திற்கு நல்ல உற்சாகத்தோடு. பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னோட பங்குல ஒரு 50 ஆல்டர் பாய்ஸ் இருக்காங்க. எவ்வளவு பேர்? பீட சிறுவர்கள் 50 பேர் பீடத்தை சுத்தி, மிகைப்படுத்தலாம் சொல்லல, இங்க இருக்கிறாங்க என்னுடைய மக்கள். பீட சிறுவர் நம்ம பணி செய்யலாம். பிரைஸ் தி லார்ட். கொயர் மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் சொன்ன? கேட்கல. 80 பேர் சொன்னேன். எவ்வளோ பேர் வேணும்னு கேட்டேன்? 150 பேர் அடுத்த வருஷம் வேணும்னு கேட்டிருக்கேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, திருமணமான பெண்களுக்குன்னு ஒரு குழு இருக்கான். இப்படி நம்முடைய
பங்கில பணி செய்வதற்கு அநேக பணிகள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம ஆண்டவருக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஒரு வாக்குறுதி கொடுக்க போகிறோம். என்னென்னா, ஆண்டவரே நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதையெல்லாம் நான் செய்கிறதுக்கு முன் வருவேன். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய பங்கில் இளைஞர்கள் இளம்பெண்கள் எனக்கு தெரில எவ்வளோ பேர்னு கவுண்டே பண்ண முடியல. இன்னும் நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, எவ்வளோ பேர் பார்க்குறீங்க. வளர் இளம்பருவத்தினர் எவ்வளோ பேர் இருக்கீங்க தெரில. என் பங்கில் 150 பேர் இருக்கும். வளர் இளம்பருவத்தினர் 88 பேர் இருக்கும். குழந்தைகள் 111 பேர் இருக்கும். எவ்வளோ பேர் தம்பி? இந்த புகையை போட்டு நான் எப்படா பேசுவேன்? பிரைஸ் தி லார்ட். அதான் ஒன்று சொல்லிட்டேன்டா ஆல்டர் பாயின்னு. அவை அன்புக்குரியவர்களே, நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கடவுளுக்கு பணி செய்வதற்காக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் கேட்பதெல்லாம் ஒன்று தான், என் தந்தையினுடைய அலுவல்களில் நான் ஈடுபட்டு இருக்கிறேன், நீங்களும் ஈடுபடுங்க. அப்போ என்ன செய்யணும்? இன்னைக்கு அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் அப்படின்னா, உங்களுக்கு கடவுள் என்னென்னலாம் சொல்கிறாரோ அதையெல்லாம் நீங்களும் நான் என்ன பண்ணணும்? எல்லாராலையும் பாட்டு பாட முடியாது, எல்லாராலையும் பீட சிறுவராக இருக்க முடியாது, எல்லாராலையும் சாமியாராக வர முடியாது, எல்லாராலையும் எல்லாமே செய்ய முடியாது. நமக்குன்னு ஆண்டவர் என்ன தாழ்ந்து கொடுத்துருக்காரோ அதை ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கலாமா? என்ன ஆமாவா இல்லையா? ஆமாம். ஓகே.